ST ஸ்கிராம்லருங்க 2022 மாடல் 13,000 ஜஸ்ட் 7,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு தானுங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி. TVS ரைடருங்க 2022 மாடல் வெறும் 6000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா TVS அப்பாச்சி 200ங்க RDR 200 4B மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்குங்க நம்மள்ட்ட, ப்ளூ இருக்கு ஒயிட் இருக்கு. வந்தீங்கன்னா நீங்க வந்து பைக் வாங்காம போக மாட்டீங்க. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனியூனான வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் இவங்க வச்சிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 140 இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருக்கு. எங்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பீலமேடு ஒரு 2 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிரைவெக்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த டிரைவெக்ஸ் மேக்ஸிமம் என்ன பண்றாங்கன்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் 2-வீலர் பையர் அண்ட் செல்லர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பை அண்ட் சேல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெனியூனான வண்டி. அதாவது செல்லுன்னு எடுத்தா இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல் பண்ணா பெஸ்ட் பிரைஸ், ஈஸி டாக்குமெண்ட் டிரான்ஸ்ஃபர், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஃபினான்ஸ் அவைலபிள், ஃப்ரீ டோர் ஸ்டெப் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செக்யூர் இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நீங்க செல் பண்றதுனா அதாவது உங்க பைக்கை வந்து பாத்தீங்கன்னா டோர் ஸ்டெப்லயும் வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணிக்கலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் 140 சர்டிஃபைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எடுத்துக்குவாங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ரிவார்டு இதுவும் இருக்கு. டிரைவெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரல் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ரிவார்டு வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ், டாப் குவாலிட்டி வெஹிக்கிள்ஸ், அது 1 இயர் வாரண்டி, எக்ஸ்பெக்ட் ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், அந்த 3 ஃப்ரீ சர்வீஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபினான்ஸ் அவைலபிள் இருக்கு, ஈஸி டாக்குமெண்ட் டிரான்ஸ்ஃபர். என்னென்ன வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்காங்கன்னா மேக்ஸிமம் லேடிஸ்க்கு தேவையான ஸ்கூட்டி பெப்டில இருந்து ஒரு ஜென்ஸுக்கு தேவையான ஸ்போர்ட் வெஹிக்கிளும் ஆகட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகம் உங்களுக்கு ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வச்சிருக்காங்க. நான் ஆக்சிடென்ட் வெஹிக்கிள் தான் அதிகமா வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெனியூனான வண்டி தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பையிங்னு எடுத்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா ரீஃபர்பிஷ்டு வண்டி வச்சிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஷோரூம் கண்டிஷன்ல உண்டான வண்டி தான் இவங்க வச்சிருக்காங்க. இவங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா லோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டின வண்டி தான் வச்சிருக்கு. மேக்ஸிமம் ஒரு 15,000 கிலோமீட்டர் ஓட்டின வண்டி தான் மேக்ஸிமம் வச்சிருக்காங்க. எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி. அதுக்கப்புறம் வந்து 1 இயர் வாரண்டி, அப்புறம் வந்து பேப்பர் ஒர்க். அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்துச்சுன்னா 2 ஹவர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா லோன் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஃபினான்ஸ் அவைலபிள், போஸ்ட் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். இவங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வண்டிஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஜெனியூனான வண்டி தான் வச்சிருக்காங்க. இவங்க ஹெல்மெட்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சசரிஸ் வச்சிருக்காங்க. ஒரு ஹெல்மெட் ஆகட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்கு உண்டான ஆக்சசரிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. வாங்க எங்கூட இருந்தா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ST ஸ்கிராம்லருங்க 2022 மாடல் 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுங்க. 1 இயர் வாரண்டி இருக்கு. டயர் கண்டிஷன்லாம் ப்ரோ? டயர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70% இருக்குங்க உங்களுக்கு. 70%. இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டிங்க. வண்டி நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டில இருக்கு. மேக்ஸிமம் டிரைவெக்ஸ்ல வந்தா வண்டி எடுத்துட்டு போய்க்கலாம் இல்லீங்களா? தாராளமா ரெடி டு ரைட் தாங்க. இதுக்கு எவ்வளவு நீங்க வண்டி ஓட்டிட்டு போலாங்க. இதுக்கு எவ்வளவு உங்களுக்கு டவுன் பேமெண்ட்ல கட்டுற மாதிரி வரும் ப்ரோ? டவுன் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 கட்டினா போதும். 30,000 கட்டினா போதும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா டியூக் அட்வென்ச்சர் 250ங்க 2021 மாடல் 12,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுங்க. 1 இயர் வாரண்டி இருக்கு வண்டியில. வாரண்டினா இன்ஜின் சென்சார்ல என்ன ப்ராப்ளம்னாலும் 1 இயர் நம்மளே ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் 3 சர்வீஸ் உங்களுக்கு வந்துடுங்க, ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது. வண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட்டான கண்டிஷன்ல இருக்கு. ஒரு அட்வென்ச்சர் ரைட் போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான வண்டி. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு சார்? 12,000 கிலோமீட்டர். 12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ நம்ம டிரைவெக்ஸ்ல மேக்ஸிமம் வந்து லோ கிலோமீட்டர்ஸ் வண்டி தான் வச்சிருப்பீங்க. ஆமாங்க. இப்போ புதுசு போறதுக்கு போய்க்கலாம் இல்லைங்க? ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து விசிட் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம் சார். ப்ரோ இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா Honda CB 200Xங்க 2022 மாடல் 32,000 கிலோமீட்டர் ஓடுறதுங்க. நம்பர் ஆஃப் ஓனர் ஒண்ணுங்க. இதுக்கு 1 இயர் வாரண்டி இருக்குங்க. வெஹிக்கிள் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்குங்க. டயர் வந்து பாத்தீங்கன்னா அபோவ் 85%ல இருக்கு 2 டயருமே. இன்ஜின் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. மார்க்கெட்ல இந்த பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெஹிக்கிள் கிடைக்காது. வந்தீங்கன்னா நீங்க நல்லா வண்டி ஓட்டிட்டு நேரா போயிட்டே இருக்கலாம் சார். உங்களுக்கு டெஸ்ட் டிரைவ்ல கொடுப்பீங்க இல்லீங்களா? தாராளமா கொடுப்போம் சார். வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டி பாத்தீங்கன்னா 140 இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் நீங்க எடுப்பீங்க. ஆமா சார், நம்மள்ட்ட இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சர்டிபிகேஷன் வெஹிக்கிள் தான் இருக்கு எடுக்கும். இப்போ நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் வண்டி தான் இல்லீங்களா? தெளிவான வண்டி தான் நம்ம டிரைவெக்ஸ்ல இருக்கு. கண்டிப்பா சார், அதனால தான் நம்ம 1 இயர் வாரண்டி கொடுத்துறோங்க உங்களுக்கு. ஓகே ஓகேங்க. இதுக்கு டவுன் பேமெண்ட்ல எவ்வளவு நான் கட்டுற மாதிரி வருங்க? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 கட்டினா போதுங்க. 30,000 பண்ணலாம். Honda Hornet 2.0ங்க 2020 மாடல். இது ஸ்பெஷல் எடிஷன். நம்பர் ஆஃப் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதானுங்க. 1 இயர் வாரண்டி இருக்கு வண்டி.
வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இருக்கு. டயர் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கு. இதுக்கு லோன் பேமெண்ட்லாம்னா சார் இதுக்கு லோன் பண்ணிக்கலாம். இது ஸ்பெஷல் எடிஷன் தானே மேக்ஸிமம்? ஸ்பெஷல் எடிஷன் தான் இது மேக்ஸிமம் டிமாண்டட் வெஹிக்கிள் இல்லைங்களா? வேற எங்கேயும் அவ்வளோ கிடைக்காது. டயர் கண்டிஷன்லாம் நல்ல கண்டிஷன் தான் இல்லைங்களா? இன்னும் ஒரு 30,000-40,000 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம், தாராளமாக ஓட்டிக்கலாம். மினிமம் 20,000 இருந்தாலே போதும் சார், பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரைடருங்க, 2022 மாடல், வெறும் 6000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர்ல. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இருக்கு. 1 இயர் வாரண்டினா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரண்டி எப்பயுமே சொல்ற மாதிரி தான். அதனால இன்ஜின்ல இருந்து சென்சார் வந்து என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் நாமளே பண்ணிக்கலாம். டயர் கண்டிஷன் ரெண்டுமே இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கு இல்லைங்களா? டயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டயர் வந்து பாத்தீங்கன்னா 85% இருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாம் ப்ரோ, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்களா? இதுக்கு லைவ்ல தான் இருக்கு. நாமளுமே 1 இயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறீங்க. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடுவீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டு வருவீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டி தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா நாமளே பண்ணி கொடுத்துருவோம். இது மைலேஜ் எல்லாம் நல்லா கிடைக்கும் ரைடர் பொறுத்த வரைக்கும். ரைடர் வந்து சூப்பரா இருக்கு, நல்ல மைலேஜ் இருக்கு. சேல் இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த சேல்ஸ் பர்சனுக்குலாம் இது வந்து நல்ல வண்டி இல்லைங்களா? வந்து பாத்தீங்கன்னா நல்ல லுக்காவும் இருக்கும், மைலேஜ் வைஸும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஹீரோ எக்ஸ்பல்ஸ்ங்க, 2023 மாடல், ஜஸ்ட் 7000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா 1 தானுங்க. 1 இயர் வாரண்டி இருக்குங்க. இதுக்குமே வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில இருக்குங்க. உங்களுக்கு டயர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 90% இருக்கு. ஆஃப் ரோட் இது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கும். ஆஃப் ரோட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி இது. ஹீரோல பெரிய பட்ஜெட் போகாம ஒரு மீடியமான பட்ஜெட்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பா பண்ணிக்கலாம் சார். இது எவ்வளவு கிலோமீட்டர் நான் ஓடி இருக்கீங்கன்னா? வெறும் 7000 கிலோமீட்டர். 7000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரு நல்ல கண்டிஷன் தான். இப்போ புதுசு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 lakhsக்கு மேல இருக்குங்களா? தாராளமா வரும் சார். உங்களுக்கு 160க்கு மேல வரும். அதுல இருந்து ஒரு 20,000-30,000 நம்ம கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பா எடுத்துக்கலாம். புதுசு போறதுக்கு இது போறது பெட்டர் இல்லைங்களா? கண்டிப்பா சார். நம்ம இந்த வண்டிக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் எல்லாம் வந்து பேங்க் ஆப்ஷன் போலாம் இல்லைங்களா? தாராளமா பண்ணிக்கலாம் சார். மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்ல பண்ணி கொடுத்துருவீங்க இல்லைங்களா? 2 ஹவர்ஸ்ல முன்னாடியே சொன்ன மாதிரி தான். சிபில் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்தீங்கன்னா நீங்க வந்து லோன் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கு. ஓட்டிட்டு போய்க்கலாம். சூப்பர் சூப்பர். 2021 KTM Duke 200 மாடல். ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓனருங்க. டயர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே புது டயர். இன்ஜின் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். டயர் கண்டிஷன்ல மேக்ஸிமம் ஒரு 20,000 கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டர் ஓட்டலாம் இல்லைங்களா? தாராளமா எடுத்து நீங்க ஓட்டிக்கலாம் சார். இப்போ இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படின்னா? சார் இன்ஜின் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 140 பண்ணிட்டு சர்டிபிகேட் வெஹிக்கிள் தான் சார் நம்ம வச்சிருக்கோம். ஓகே ஓகேங்க. உங்களுக்கு வெஹிக்கிள் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு இஷ்யூனா என்னென்ன பண்ணலாம்? வாரண்டி கொடுத்துறோம் சார். நம்ம கிட்ட எடுக்கிற வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி வந்து. வாரண்டின்னு வந்து பாத்தீங்கன்னா வண்டி இன்ஜின்ல இருந்து சென்சார்ல இருந்து என்ன கம்ப்ளைண்டா இருந்தாலுமே ஒரு புது வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வாரண்டி கொடுக்கணும் அந்த வாரண்டி நாங்களே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேண்ணா. முதல் 3 சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேபர் ஃப்ரீல வந்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி 200ங்க, ஆடியோ 200 4V மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா 2 கலர் இருக்கு நம்மள்ட்ட, ப்ளூ இருக்கு, ஒயிட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில இருக்கு. டயர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா 80% இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா 2 வண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓனர் தான். கிலோமீட்டர் ரொம்ப லோவா தான் சார் போட்டுருக்கோம். மேக்ஸிமம் எந்த ஒரு டென்ட் ஒரு ஸ்கிராட்ச் எதுவுமே இருக்காது இல்லைங்களா? அது மாதிரி நம்ம கிட்ட எந்த வெஹிக்கிளுமே இருக்காதுங்க. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீஃபோ பண்ணிடுறோம். ரீஃபோப்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டியில ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூவா இருந்தாலுமே அதை புதுசா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு நீட்டா வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு கொடுக்குறப்ப நல்ல குவாலிட்டியா வண்டி. இதுக்கு டயர் கண்டிஷன், இது டயர் புதுசு தான் போல இல்லைங்களா? ரெண்டுமே புதுசு. அப்படியே வாங்கினா ஓட்டிக்கலாம். இதுக்கு இன்சூரன்ஸ் 2 வண்டிக்குமே லைவ்ல இருக்குங்களா ப்ரோ? ரெண்டுமே லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் இருக்கு. நாம கொடுக்குறப்ப உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளூ கலர் அப்பாச்சி ஆர்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லைங்களா? பம்பர் போட்டுருக்காங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ்க்கு மேல வரும் இல்லைங்க? ஆக்சுவலா இந்த பம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபீஸ் வரும். ஓகே ஓகே. இதுக்கு லோன் பேமெண்ட்லாம்னா சார் லோன் பேமெண்ட் ஜஸ்ட் ஒரு 30,000 கட்டினா போதும். லோன்ஸ் நாம முன்னாடியே உங்களுக்கு சொல்ற மாதிரி தான் மினிமம் 2 hours வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. நல்ல சிபில் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 2 hours தான். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா ஆக்சுவலா? சார் ஒன்றும் இல்லை, ஆதார் பேன் கார்டு வந்து பேங்க் பாஸ்புக் இருந்தால் போதுங்க லோன் பண்ணி. Yamaha R15 V3ங்க, வெர்ஷன் 3 மாடல். இது 2021 மாடல், 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி. வண்டி டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே புது. வண்டி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். ஓனர்னா சார் நம்பர் ஆஃப் ஓனர் ஒன்று தான். மேக்ஸிமம் நம்ம கிட்ட 1 தான் இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஓனர் தான் சார். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இது? இது வந்து பார்த்தீங்கன்னா 40,000 40,000 ஓடி இருக்கு. ஒரு ஸ்கிராச்சோ ஒரு டென்ட்டோ எதுவுமே இல்லை இல்லைங்களா? எதுவுமே இருக்காது சார். இப்போ நம்ம பார்க்குற வண்டி எல்லாமே அப்படிதான் இருக்கு. ராயல் என்ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மாடல் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 100 350 2022 மாடல். 11,000 கிலோமீட்டர் தான் ஓடுது.
நம்பர் ஆஃப் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான். டயர் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா புது டயர். இன்ஜின் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சார். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான வெஹிக்கிள் உங்களுக்கு. ராயல் என்ஃபீல்டில் லோ வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 100 நல்லா இருக்கும் சார். இது லோன் பேமெண்ட்லானா டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இருந்தால் போதும். 30,000 தான் போதும். அதான் புது வண்டி கண்டிஷன் தான் இருக்கு இல்லைங்களா? வெஹிக்கிள் குவாலிட்டியாக இருக்கும். பெரிய எந்த ஒரு ஸ்க்ராச்சோ டென்ட்டோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இப்போ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிரைவ் எக்ஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆக்சிடென்டல் வெஹிக்கிள் தான் இல்லைங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஜெனியூன் தான். ஜெனியூன் வண்டி தான் எல்லாமே. 11,000 ஓடி இருக்கு. ராயல் என்ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணா தண்டர் 350Xங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 மாடல். சிங்கிள் ஓனர் தான் சார் இது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80%. இதுக்கு என்ன லோன் பேமெண்ட் கொடுக்கணும் ப்ரோ? இந்த லோன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு 30,000 இருந்தால் பேலன்ஸ் ரேடியான் ரெண்டு கலர் வெஹிக்கிள் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தாங்க. பியூர் பிளாக் இருக்கு, அதுவுமே ஒரே ஓனர் தான். வெஹிக்கிள் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். டயர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுக்கு என்ன டவுன் பேமெண்ட் நான் கட்டுற மாதிரி இருக்கும்? டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15,000 இருந்தால் போதும். 15,000. இது நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி இல்லைங்களா? நல்ல மைலேஜ் வரும் சார். ஒரு 60-70 கிடைக்குங்களா? மேக்ஸிமம் 65 கிடைக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் அந்த மார்க்கெட்டிங் பர்சனுக்கு நல்ல சூட்டபிளான வண்டி. நல்ல சூப்பர் வண்டி சார். உங்களுக்கு நல்ல நியூ மாடலாக டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 E20 மாடல். சிங்கிள் ஓனர் தாங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். டயர் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா புது டயர் தான் உங்களுக்கு. டயர் கண்டிஷனும் பக்காவாக இருக்கும். டிஸ்க் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் டிஸ்க் இருக்கிற வண்டி இது. அலாய் டிஸ்க் இருக்க வண்டிங்களா? அடேங்கப்பா. என்ன பிரைஸ்? என்ன மாடல் ப்ரோ இது? 2023. ஓகே ஓகே. 4000 கிலோமீட்டர் தான் ஓடி. ஜூபிட்டர் நல்ல ஒரு வண்டி சரிங்களா இல்லைங்களா? ஃபேமிலிக்கு உண்டான வண்டி. லேடிஸும் ஓட்டிக்கலாம். லேடிஸ்க்கு நல்ல லோ வெயிட் தான். லோ வெயிட். இதுக்கு எவ்வளோ நான் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும்னா? ஒரு 20 ரூபா கட்டுறேன். ஒரு டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 2021 மாடல். சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டயர் ரெண்டுமே வெஹிக்கிள் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வண்டி, நல்ல அட்ராக்ஷனான கலர் இது. வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக நம்ம இன்சூரன்ஸ் நம்ம இன்க்ளூடிங்காகவே பண்ணி கொடுக்குறோம். ப்ரோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பைக்ஸ் மட்டும் இல்லாமல் ஆக்சசரிஸ் இருக்கு இல்லைங்களா? ஆக்சசரிஸே இருக்குது நம்ம கிட்ட. ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்குங்க? நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நியூ பிராண்ட் எல்லாமே. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பைக் உண்டான ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார், எல்லாமே இருக்கு. நம்ம கேட்டால் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மள்கிட்ட. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஹெல்மெட் இல்லைங்களா? பிராண்டட் தான். நல்ல பிராண்டட்.